நம்ம 4 செயின் போட்டுட்டு பல்லு இல்லாமல் வெளியே போக முடியாது. அதனால 2 செயினை அடமானம் வச்சுட்டு நான் வந்து இங்கே வந்து பல்லு கட்டிக்கிட்டேன். இப்போ செயினே இல்லாமல் கூட நான் வெளியே போகலாம். பல்லு பேசுறதுக்கு எல்லாருமே என்ன பல்லு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒரு 5 வருஷத்துல தான் இப்படி ஆயிடுச்சு பல்லு. அதனால எனக்கே ஒரு ரொம்ப கூச்சமா இருந்ததுமா பல்லு இல்லாம பேசுறதுக்கு. விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் டீ குடிச்சு பல்லெல்லாம் போயிடுச்சு. சவிதா போனேன், போய் 1 இயர் அலைஞ்சிருக்கேன். எல்லா பல்லையும் பிடிங்கிட்டாங்க. இந்த செட்டு பல் தான் கட்டினாங்க, அதுவும் செட் ஆகலை. சாப்பிட முடியாது. எனக்கே ஒரு பயம், நம்ம வாயில இன்ஃபெக்ஷன் அந்த கிருமியெல்லாம் உள்ள போயிடுமோ, அதனால வேற பிரச்சனை வருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமா இருந்தால் தான் அதையும் அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறதுக்கு முதல் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு பல்லு தேவை. நான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். யூடியூப்ல ரொம்ப நாளாக நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 வருஷமா பார்த்துக்கிட்டே இருப்பேன், வீடியோலாம் பார்ப்பேன். இமிடியேட்டாக கொடுக்குறாங்க இல்லையா பல்லு, உடனே பல்லு கொடுத்துட்றாங்க. வலி இருந்தது, ரொம்ப அந்த அளவுக்குலாம் தாங்க முடியாத அளவுக்குலாம் இல்லை, லேசாக இருக்கும். நான் முந்தி தனியாக தான் வந்தேன். ஆனால் தனியாக வந்தேன், எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை. எல்லாமே இவங்களே பார்த்துக்கிட்டாங்க, நல்லா என் பிள்ளைங்க மாரி பார்த்துக்கிட்டாங்க இல்லையா. பல்லு தான் பல்லு இல்லைன்னா நம்மளுக்கே தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு லக்ஷ்மி அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வயது 45 வயது ஆகுது. நம்ம மருத்துவமனையில் போன மாதம் முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. சிகிச்சை முடிச்சு அவங்களுக்கு புதிய பற்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க அந்த பல் பிரச்சனால நிறைய அவங்க வந்து கஷ்டங்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அதுக்கான ஒரு முழுமையான தீர்வு கிடைச்சிருக்கு. அவங்களோட இந்த முழு இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. இங்கே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர் வந்து இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா. நான் முந்தி தனியாக தான் வந்தேன். ஆனால் தனியாக வந்தேன், எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை. எல்லாமே இவங்களே பார்த்துக்கிட்டாங்க நல்லா. என் பிள்ளைங்க மாரி பார்த்துக்கிட்டாங்க. என் பசங்க இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்களோ, பசங்களுக்கு லீவு கிடையாது. அதனால நான் மட்டும் வந்தேன், இங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு நல்லா சிரிப்பும் கொடுத்துட்டாங்க. நல்ல சிரிப்பு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம மருத்துவமனை உங்களுக்கு எப்படி தெரியுமா? நான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். யூடியூப்ல ரொம்ப நாளா நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 வருஷமா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 வருஷமாவா? 1 வருஷமா இருக்கேன். 1 வருஷமா பார்த்துக்கிட்டே இருப்பேன், வீடியோலாம் பார்ப்பேன். ஆனா கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா இருந்ததுனால அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப நிறைய வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்க, நிறைய மருத்துவமனை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளோட மருத்துவமனை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? இமிடியேட்டா கொடுக்குறாங்க இல்லையா பல்லு, உடனே பல்லு கொடுத்துட்றாங்க. வேற எங்க ஹஸ்பண்டுக்குலாம் சவிதா போனேன், போய் 1 இயர் அலைஞ்சிருக்கேன் பல்லுக்கு. அதான் எல்லா பல்லையும் பிடுங்கிட்டாங்க. ஆனா வந்து அவருக்கு இந்த செட்டு பல் தான் கட்டினாங்க, அதுவும் செட் ஆகல. கட்டி போட்டு இப்பயும் பிளாங்கா தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தான் பல்லு கட்ட சொன்னேன். அவரு பயந்துகிட்டு நீ பண்ணு, நான் பண்றேன். அப்புறம் இம்ப்ளான்ட்லாம் அவரு கொஞ்சம் பயந்தாரு. அதனால என்னைய அனுப்பிச்சிருக்காரு ட்ரையலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவரையும் கூப்பிட்டு வருவேன் இப்போ நான். உங்க பல்லு பார்த்து அவர் என்ன சொன்னாரு? நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவருல எல்லாருமே நல்லா இருக்கு. எங்க மாமியார் எல்லாமே இப்பதான் நல்லா இருக்கு உனக்கு பல்லு. நானே பேச மாட்டேன் யாருக்கிட்டையும், வெளியே போக மாட்டேன். நாங்கள் திருமுல்லை வயல்ல கடை வச்சிருந்தோம், வெளியவே போக மாட்டேன். நான் வெளியே போனாலும் மூஞ்சி மூடிக்கிட்டு நைட்டில் அந்த பக்கம், நான் இந்த பக்கம் ஆளுங்களாம் இருப்பாங்கன்னா என்கிட்ட பேசுகிறாங்கன்னா நான் அந்த பக்கம் சந்துக்குள்ளே பூந்து போயிடுவேன் வீட்டுக்கு. பல்லு பேசுறதுக்கு எல்லாருமே என்ன பல்லு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒரு 5 வருஷத்துல தான் இப்படி ஆயிடுச்சு பல்லு. அதனால எனக்கே ஒரு ரொம்ப கூச்சமா இருந்ததுமா பல்லு இல்லாம பேசுறதுக்கு. இப்ப ரேஷன் கடைக்கு போறேன், கோயிலுக்கு தினமும் போறேன். எல்லாரும் பார்த்து பேசுறாங்க, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு புது தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கா? நான் வேலைக்கும் போகணும்னு ஆசைப்படுறேன். நீ பிள்ளைங்களும் எங்க வீட்டுக்காரர் தான் வேலைக்கு போக கூடாதுன்றாங்க. ஆனா நீங்க ஆசைப்படுறீங்க, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர். கண்டிப்பா போலாம்ல? போலாம். சரி, என்ன கடை வச்சிருந்தீங்கம்மா? நாங்க டீ கடை வச்சிருந்தோம்மா. டீ நிறைய குடிப்போம். டீ நிறைய குடிப்பீங்க? டீ குடிச்சு பல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ டீ கடைக்கு வராங்கன்னா அவங்க கிட்ட நல்லா பேசணும்ல?
இப்ப இல்ல, கடை எடுத்துட்டோம். ஓகே. இப்ப எடுத்துட்டு நான் அந்த கடையே எடுத்துட்டோம். டீ கடை கொரோனால கொஞ்சம் இதுவாயிட்டு எடுத்துட்டோம். இப்ப விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்து போய் தூத்துக்குடியில போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். 6 மாசம் அங்க இருப்பேன், 6 மாசம் இங்க இருப்பேன். இந்த 6 மாசத்துல இப்போ ஒரு டெம்பரவரியா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போலான்னு பாக்குறேன். சூப்பர் சூப்பர். இவ்வளவு நாள் அந்த ஆசையே வந்தது இல்ல. வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். எது வேணாலும் பிள்ளைங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்களே போகலாம் போறேன் கடைக்கு. சரி. இப்போ இந்த சிகிச்சைக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பயம் வந்திருக்கும். எதுக்குலாம் பயம் வந்துச்சு? பயம் எனக்கு ஆல்ரெடி நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருக்கேன் இல்லையா. பயம் இல்லை வாங்க பண்ணுங்கன்னாங்கல்ல. பயம் இல்லை, எனக்கு ஃபைனான்ஸ் விஷயமா கொஞ்சம் எப்படி இவ்வளோ காசு போடுறதான்னு யோசிச்சேன். நம்ம 4 செயின் போட்டுட்டு பல்லு இல்லாம வெளியே போக முடியாது. ஆமா. அதனால 2 செயினை அடமானம் வச்சுட்டு நான் வந்து இங்க வந்து பல்லு கட்டிக்கிட்டேன். இப்ப செயினே இல்லாம கூட நான் வெளியே போகலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கவரிங் கூட வாங்கி போட்டுக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து பல்லு இருக்கிறது தான் நல்லது. நம்மளுக்கு தன்னம்பிக்கை. நகை போட்டுறதுனால வராது. இப்போ நகை போட்டா கூட வந்து நம்ம சந்தோஷமா போய் சிரிக்க முடியாது. பயமா வேற இருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. இது ஒண்ணும் பயம் கிடையாது. நம்ம சந்தோஷமாவும் இருக்கலாம். எல்லாக்கிட்டையுமே சந்தோஷமா பேசலாம், சிரிக்கலாம். சரி. பல் பிரச்சனை இருக்கும் போது உணவு பழக்கங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சாப்பிட முடியாது. எனக்கே ஒரு பயம், நம்ம வாயில இன்ஃபெக்ஷன், அந்த கிருமியெல்லாம் உள்ள போயிடுமோ, அதனால வேற பிரச்சனை வருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ அந்த பயம் இல்லை. இப்போ வாய் நம்மளோட அந்த உமிழ் நீரே தெரியுது இல்லையா, அது ரொம்ப சுத்தமா வருது. முதல்லாம் காலையில தூங்கி எழுந்தா ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அந்த பிரச்சனை கிடையாது. சாப்பாடும் நான் நல்லா சாப்பிட்றேன். இப்போ நல்லா சாப்பிட்றீங்க. சூப்பர். பிடிச்ச உணவு என்ன? எனக்கு பிடிச்சது பிரியாணி. இதெல்லாம் சாப்பிடுவோம். பல்லு பிரச்சனை இருக்கும் போது அது எவ்வளோ மிஸ் பண்ணீங்க? சாப்பிடுவேன். இந்த கறி சாப்பிட மாட்டேன். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த பக்கம் சாப்பிட்டா அந்த பக்கம் பூந்துக்கும். ரொம்ப கஷ்டப்பட வலி இருக்கும். இனிமே அந்த மாதிரி இல்ல, ஆசைப்பட்டது சாப்பிடலாம் இல்லையா? பற்கள் எப்படி பராமரிக்கிறீங்கம்மா நீங்க இப்போ? இந்த புதிய பற்கள் 2 வாட்டி பல் விளக்குறேன். முதல்ல ஒரு வாட்டி பல் விளக்கத்துக்கு கஷ்டமா இருக்கும். இந்த பல்லு விளக்கனா என்ன, விளக்கல கட்டி என்ன அப்படின்னு இருக்கும். இப்ப நான் 2 வாட்டி விளக்குறேன். சூப்பர். வேற நான் விளக்குறது இல்லாம என் பிள்ளைங்களையும் 2 வாட்டி விளக்குங்கன்னு சொல்றேன். சூப்பர். இப்போ வந்து இந்த சிகிச்சை வரதுக்கு முன்னாடி வலிக்குமோன்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சிகிச்சை பண்ணும்போது? வலி இருந்தது. ரொம்ப அந்த அளவுக்குலாம் தாங்க முடியாத அளவுக்குலாம் இல்ல, லேசா இருந்தது. மருந்து போற மருந்து கொடுத்துட்டு பல்லெல்லாம் எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது வலி தெரிஞ்சதுங்களா? ரொம்பலாம் இல்ல, அது ஒரு அசைவு, ஒரு தொடு அந்த உணர்வுலாம் இருந்தது. ரொம்பலாம் வலி இல்ல, சும்மா தெரியல ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி ஏதோ இருந்தது. அதுக்கப்புறம் மாத்திரைகள்லாம் போடும் போது ஒன்றும் நார்மல் ஆயிடுச்சு. நான் 2 நாள்லயே அன்னைக்கு நானே தனியா தான் வந்து நானே ஆட்டோ புக் பண்ணி தனியா தான் வீட்டுக்கு போனேன். இங்க இருக்கிற நம்மளோட மருத்துவர்கள், நம்மளோட செவிலியர்கள்லாம் உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க? அதாம்மா, அவங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா. எல்லாருமே என்னுடைய பசங்க தான். நீங்க டாக்டர்ல இருந்து, அவங்க நர்ஸ்ல இருந்து, எல்லாருமே ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்து ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. இங்க மட்டும் இல்ல, அங்க லேப்ல அவங்களும் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எங்க ஹஸ்பண்ட கூட்டு வருவேன். இப்ப கொஞ்சம் எனக்கு கட்டியிருக்கேன் இல்லையா 5 lakhs கிட்ட. ஆனாலும் எந்த முடிச்சிட்டு அடுத்தது அவரை கூப்பிட்டு வருவேன். கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க, இந்த சிகிச்சைக்கு வந்து 4 லட்சம் 5 லட்சம்லாம் ஆகுது, இவ்வளோ செலவு பண்ணி நான் பல்லு கட்டுறதுக்கு பதிலாக நான் வீடு வாங்கலாம், இல்லை நகை வாங்கலாம், இவ்வளோ செலவு பண்ணி நான் பல்லு கட்டணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்ம ஆரோக்கியம் தான் முக்கியம். அதுக்கு நம்ம பல்லு கட்டிடணும். வீடு வாங்கிட்டா நம்ம பின்னாடி வரப்போறது இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமா இருந்தால் தான் அதையும் அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பல்லு தேவை. கண்டிப்பா. இப்போ இந்த புதிய பற்கள் நம்ம கொடுத்துருக்கோம், என்னென்னலாம் நீங்க பண்ணணும்னு நாங்க சொல்லியிருக்கோம்? 2 வேளை ப்ரஷ் பண்ணணும்னு இருக்கீங்க. அப்புறம் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கொஞ்ச நாளைக்கு அந்த முறுக்கு, அது கரும்பு, இரும்பு இதெல்லாம் கடிக்கக்கூடாதுன்னு இருக்கீங்க. ஒரு 6 மாசத்துக்கு அதெல்லாம் கடிக்க கூடாது அப்படின்னு இருக்கீங்க. சாப்பிட்டானதான் கொஞ்சம் சாப்பிட சொல்லியிருக்கீங்க. அது நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையா? அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேல் தாலியும் கீழ் தாலியும் பாதிக்கப்பட்ட பற்கள்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி, இம்ப்ளான்ட் நல்லா எலும்போடு நல்லா உறுதியாக இணையத்துக்காக நம்ம டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேல ஃபிக்ஸடா இப்போ பற்கள் கொடுத்துருக்கோம்.
இப்போ கொடுத்துருக்க பற்கள் தற்காலிக பற்கள். 6 மாதங்கள் வரைக்கும் இம்ப்ளான்ட் நல்ல எலும்போடு இணையத்துக்காக, ஈறுகள் சுருங்கி ஆறதுக்காக இந்த பற்கள் கொடுத்துருக்கோம். 6 மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்களாக மாற்றிடுவோம். இப்போ வந்து இம்ப்ளான்ட்டுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா 3,80,000 ரூபாய் ஆயிருக்கு. 6 மாதங்கள் கழித்து தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்களாக மாற்றும் போது அதில் நிறைய வகைகள் இருக்குது. இதுவே HAPC வகை எடுத்தாங்க அப்படின்னா 24 பல்லுக்கு அவங்களுக்கு 2,40,000 ரூபாய் ஆகும். ஜிகேம் பல் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2,88,000 ரூபாய் ஆகும். அம்மா இப்போ வந்து இந்த சிகிச்சை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, இது மற்றவங்க வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக பண்ணிக்கணும். பல்லு தான் முக்கியம். நீங்கள் நகை போட்டிருக்கிறது தெரியாது, பல்லு தான் முக்கியம். பல்லுக்கு பண்ணிக்கணும். நகை இருக்குது, சொத்து இருக்குது, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம சிரிச்சேன்னா நல்லா சிரிக்கிறோமா, நல்லா பேசுகிறோமா அப்படின்றதுக்கு பல்லு தான் இம்பார்ட்டன்ட். பல்லு இல்லைன்னா நம்மளுக்கே தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். பல்லு தான் வேணும். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு செலவாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை முதலீடாக பார்க்குறீங்களா? இது நான் செலவாக பார்க்கலாமா, என்னுடைய உடம்புக்கு நான் பார்த்துக்கிட்ட ஒரு முதலீடு தான். சூப்பர். உங்களோட இந்த அனுபவம் நீங்கள் பகிர்ந்து கொடுத்தது ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து எல்லாருமே பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். பல்லு சரியில்லாதவங்கன்னா பல்லு பண்ணிக்கணும். இது ரொம்ப அவசியமானது. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ்ப்பா.